வெல்கம் டு மொழிஸ் கிச்சன். சுவையான கத்திரிக்காய் வறுவல் ஈஸி அண்ட் குயிக்கா ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், வாங்கி பாத் மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். ஒரு பெரிய கத்திரிக்காவை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். வாங்கி பாத் மசாலாக்கு பதிலாக தந்தூரி மசாலா கூட உபயோகப்படுத்தலாம். தந்தூரி டேஸ்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பிளெயின் சில்லி பவுடர், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் கூட உபயோகப்படுத்தலாம். உங்ககிட்ட என்ன மசாலா இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க மசாலா மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வாங்கி பாத் மசாலா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ ஒரு கத்திரிக்காய் ஸ்லைஸாக எடுத்து அது மேலே நல்லா தடவிக்கோங்க. 10 நிமிஷம் இந்த கத்திரிக்காய் ஊறட்டும். அப்புறமா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஊற வைக்கிற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ கத்திரிக்காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தோசைக்கல்ல 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது காஞ்சதும் நம்ம மசாலா பெரட்டி வச்சிருக்க கத்திரிக்காயை ஒன்று இதில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆகிடும். மற்ற வறுவலை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சீக்கிரமாகவே தயார் பண்ணிடலாம். என்ன தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவை திருப்பி போட்டுட்டேன். பாருங்க, கத்திரிக்காயோட ஓரம்லாம் தோல் நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நம்ம சுவையான கத்திரிக்காய் வறுவல் தயார். ஈஸி அண்ட் குயிக்கா லஞ்ச் பாக்ஸ்க்கு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மொழிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.